உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதமாவது கொஞ்சமாச்சும் நிம்மதி இருக்குமா? கொஞ்சமாச்சும் மனசில் உள்ள கவலை போயிடுமா? இந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குமா? இந்த அவங்கன்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்க கோஷ்டிகளுடைய தொல்லையிலேருந்து வெளியே வந்துடுமா? அப்படிங்கிற பல கேள்விகளுடன் உறுதியாக மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்ற என்னுடைய மனதுக்கு மிக பிடித்த மேசராசி அன்பர்களுக்கு, அந்த மேசராசினால் ஏன் மனசுக்கு பிடிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. எதையுமே நீங்கள் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையுமே வெளிப்படையாக பேசுவீங்க. உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுனா அப்படின்னா அப்படிம்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை தான் உங்களுடைய இயல்பான குணம். எல்லா இடத்திலும் உண்மையாக நேர்மையாக இருந்ததுனால தான் பல அடி வாங்கி பல போராட்டங்களை எதிர்கொண்டு பல சூழ்ச்சியாளர்களிடம் மாட்டிக்கிட்டு அதை சமாளித்து எப்பயும் நான் நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய நேர்களில் நீங்கள் மிக முக்கியமானவங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுதுன்னா, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. பெரிய லட்சியம் அப்படிம்போம்ல, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு லட்சியம் சார், இது நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு உங்களுக்கு எது கிடைக்கலையோ, எது நடக்கலையோ அதை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம், அதை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்காங்க. ஸோ பொதுவாகவே ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கனால தன வரவுகளுக்கு இந்த வட்டம் குறையவே இருக்காது. தன வரவுகள் சூப்பராகும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். ஏதாவது வீடு கட்டவோ அல்லது ஏதோ கார் வாங்குவோ, பைக் வாங்குவோ, ஸோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க போன வட்டம்லாம், அதெல்லாம் கிடைக்கல, தடுமாற்றமாக இருந்துச்சு, ரொம்ப இழுத்தடிச்சாங்கிட்டு கோச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க, கிழிச்சு போட்டீங்க ஃபார்மை. ஸோ அப்படிலாம் ஒரு எதிர்வினைகள் நடந்திருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு உங்களுக்கு பிடித்தமான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகளை செயல்படுத்துறதுக்கான நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம எத்தனை பேரையோ வளர்த்து விட்ருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டேங்காங்களே, சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சார் நான் நிறைய பேரை வளர்த்து விடுவேன் சார், என்னை பொறுத்தளவு நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டேன், போராடிட்டேன், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் என் கூட இருக்கவங்க, என்னை நம்பி வந்தவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சார். அவங்க என்னை காயப்படுத்தினாலும் சரி, கஷ்டப்படுத்தினாலும் சரி, என்னை ஏமாத்தினவங்களுக்கே நான் இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்துன்னு நினச்சதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்கள் நான் உண்மையிலே நிறைய பேரை பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் இவங்க தான் ஏமாத்தினாங்கன்னு, ஆனால் என்ன பண்ணுவீங்க, விடுங்க நம்ம என்னத்தை சொல்ல விடுங்க அப்படின்னு அசால்ட்டாக விட்டு போயிருவீங்க. ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல குணம் கொண்ட உங்களுடைய லைஃப்பில் உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, அற்புதமான செயல்பாடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்குது.
பொதுவாகவே வேலை சார்ந்த விஷயங்களில் பல சுமைகளை சுமந்து கொண்டு இது கிடைக்குமா, இது நடக்குமா அப்படின்னு ஒரு அழுத்தத்தோடு இருக்கீங்கன்னா, இல்லை ஏதாவது வேலையை விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற குழப்பத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் சரியான முறையில் இருக்கும் பட்சத்தில் தவறான நபர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? நவ கிரகங்களுமே இந்த வட்டம் கொடுக்க போகுது. ஸோ அதுதான் இங்கே பெரிய விஷயம். ஓகேவா? அதே போல் யார் யாரெல்லாம் மேசராசி பெண்கள் இருக்கீங்களோ, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை படாப்படுத்தி எடுத்து பம்பரமாக சுற்ற வச்சு என்ன பண்ணே தெரியாமல் ஒரு லாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக அழுத்தம் சொல்ல முடியாத அழுத்தம். நம்பி ஏமாந்துட்டேன் சார், எனக்கு கவலை இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு உண்மையான அன்பு பாசம்னு என்னுடைய தோழிகிட்ட பேசினேன், என்னோடய தோழன்கிட்ட பேசினேன். கடைசியில் அவங்க எனக்கு தோள் கொடுக்கல, எனக்கு பெரிய தொல்லையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் பல அன்பர்களுக்கு, அது சின்ன குழந்தையிலேருந்து நம்முடைய வயதான முதியவர்கள் மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ பெரிய அழுத்தம், நம்பி ஏமாந்தோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மன அழுத்தங்களை கிரகங்கள் கொடுத்தது உண்மை என்றால், உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைக்கப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, என்ன விஷயங்களில் நீங்கள் ஒரு கொஞ்சம் அப்படி நிதானமாக பொறுமையாக செயல்படணுன்னா, இந்த மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் தலையிடுறீங்க பார்த்திங்களா, ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்குது. நீங்கள் இந்த ஓடி போய் அப்படியே சைக்கிளில் ஓடுறேன், பைக்கில் ஓடுறேன், ரன்னிங்கில் ஓடுறேன்னு உங்கள் வேலைக்கு நடந்து போயிட்டு மற்றவங்க வேலைக்கு ஓடி போய் வேலை பார்க்குறீங்களா, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாக்கியம் இந்த மாதத்தில் கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாங்க. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ.